இந்த உலகத்தை அழகா காட்ட மெயின் ரீசன் சூரியன். சூரிய ஒளியில தான் பல வண்ணங்கள் வெளிப்படுது. அப்படிப்பட்ட சூரியன் ஒரு நாளைக்கு வரலனா எப்படி இருக்கும்? அதாவது நம்ம சோலார் சிஸ்டத்துல இருந்து சூரியன் திடீர்னு காணாம போச்சுன்னா என்ன நடக்கும்? சூரியன் தான் நம்ம சோலார் சிஸ்டத்துல காணப்படுற மிகப்பெரிய ஸ்டார். இதுதான் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற எல்லா கோள்களுக்கும், முக்கியமா பூமிக்கு லைட்டையும் எனர்ஜியையும் கொடுக்குது. ஒருவேளை நீங்க தூங்கி எழும்பினதும் சூரியன் வரவே இல்லை அப்படின்னு வச்சுப்போம். அதாவது சூரியன் வரலைங்கிறது உங்களுக்கு தெரியறதுக்கே 8.5 நிமிஷம் தேவைப்படும். இதற்கு காரணம் சூரிய ஒளி சூரியன்ல இருந்து பூமியை வந்து அடைகிறதுக்கு கிட்டத்தட்ட 8.5 நிமிஷம் தேவைப்படும். நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே அதிகமான கிராவிடேஷனல் புல் சூரியனுக்கு தான் இருக்கு. இந்த சூரியனோட கிராவிடேஷனல் புல் காரணமா தான் எல்லா பிளானட்ஸுமே சூரியனை அதோட இடத்துல சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அதாவது திடீர்னு சூரியன் காணாம போச்சுன்னா நாம எல்லாருமே ஸ்பேஸுக்கு தூக்கி வீசப்படுவோம். உடனே இந்த நிகழ்வு நடக்காது. சின்ன சின்ன ப்ரோசஸ் இதுக்கு முன்னாடியும் நடக்கும். அது என்னன்னு முதல்ல பார்ப்போம். முதல்ல சூரியன் காணாம போனதும் நம்முடைய பூமி இருள மூழ்கும். சூரியனோட கிராவிடேஷனல் புல் இல்லாத காரணத்தால நம்முடைய பூமி ஸ்பேஸுக்குள்ள போக ஆரம்பிக்கும். நம்முடைய எலக்ட்ரிசிட்டி மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே வெளிச்சம். நம்முடைய மூணும் பூமியை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போகும். நம்ம பூமியில இருந்து ஸ்டார்ஸ மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். எல்லா சின்ன சின்ன பிளான்ட்ஸும் சூரிய ஒளி இல்லாத காரணத்தால ஓரிரு நாட்கள்ல வாடி போயிடும். சில மரங்கள் மட்டும் சில டிகேட்ஸுக்கு தாக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லாம பூமியில இருக்கிற எல்லா உயிரினங்களும் கொஞ்சம் கொஞ்சமா சாக ஆரம்பிக்கும். ஆனா ஸ்கேவெஞ்சர்ஸ் மட்டும் கொஞ்ச நாளைக்கு தாக்கு பிடிக்கும். ஏன்னா பூமியில இருக்கிற இறந்த உயிரினங்களை சாப்பிட்டு இவைகள் உயிர் வாழும். அதுவுமே கொஞ்ச நாளைக்கு தான். ஏன்னா நம்முடைய பூமி சூரிய ஒளி இல்லாத காரணத்தாலேயே முழுசா பனியால மூட ஆரம்பிக்கும். கொஞ்சம் வருஷத்திலேயே நம்முடைய பூமி உயிர்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு ஐஸ் கல்லாக மாறும். இதே மாதிரி தான் டெய்லி நம்ம கிட்ட ஒரு பொருள் வரும்போது அதோட அருமை நமக்கு தெரியறது இல்ல. அது இல்லாத போதுதான் அதோட அருமையை நாம உணர்வோம். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.